பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி எல்லாவற்றிற்கும் மேலாக எனது ஜோதிட குருமார்களையும் வாஸ்து குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் வாஸ்து குறைபாடுள்ள வீடு யாருக்கு அமையும், அதை ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நீங்களே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வாஸ்து குறைபாடுள்ள வீடு அமையுமா அமையாதான்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு இங்க ஒரு ராசி கட்டம் ஒன்று போட்டிருக்கேன். இந்த ராசி கட்டத்தை வச்சு நம்ம ஒருத்தரோட ஜாதகத்துல எப்படி வாஸ்து தோஷம் உள்ள இடம் அமையும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல பாருங்க, மேஷ லக்னம். ஸோ இதுல காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷத்தை வந்து நான் லக்னம்னு எடுத்திருக்கேன். லக்னத்தில் இருந்து 4வது இடம் அப்படின்றது தான் வீடு மனை சொத்து சுகம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடம். அதில் பாருங்க 1 2 3 இது 4ஆம் இடம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடு மனை சொத்து சுகம் குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது மாந்தி இது மூணுடைய தொடர்பு இந்த 4ஆம் இடத்துக்கு வரும் பொழுதுதான் நமக்கு வாஸ்து தோஷம் உள்ள வீடு அமையும். இதுல குறிப்பா சொல்லணும்னா, இந்த ராகு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ராகு எந்த இடத்துல இருந்தாலும் 7ஆம் பார்வையா வந்து கேதுவை பார்க்கும். அதே மாதிரி கேது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையா ராகுவை பார்க்கும். ஸோ அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருப்பாங்க. இது கூட இந்த இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும். இந்த இடத்தோட அதிபதி யாரு? இது வந்து கடகராசி. கடகத்தினுடைய அதிபதி சந்திரன். சந்திரன் கூட வந்து பாத்தீங்கன்னா கேது ஆர் ராகு இல்ல மாந்தி, இப்படி ஏதாவது ஒரு தொடர்பு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல எங்க இருந்தாலுமே சரி, சந்திரன் கூட ராகு கேது மாந்தி இந்த 3ல எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து தோஷம் அப்படின்றது வீட்டில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வை அப்படின்றது ரொம்ப வலிமையான பார்வை. ஸோ அப்போ இந்த மாந்தி எங்க இருந்தாலும் 7ஆம் பார்வையா வந்து இந்த வீட்டை பார்க்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுங்களா. இந்த இடத்துல மாந்தி இருந்தா 1 2 3 4 5 6 7 7ஆம் பார்வையா வந்து இந்த வீட்டை பார்க்கும். ஸோ அப்போ வீடு மனை சொத்து சோகத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, வாஸ்துப்படி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடக்காரகத்துவத்துக்குன்னு சொல்லி ஒரு கிரகம் இருக்கு. என்ன காரகம் அப்படின்னா செவ்வாய் கிரகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்கான காரகத்துவம் கொண்ட கிரகம். அந்த இடத்துக்கான காரகத்துவம் செவ்வாய் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது மாந்தி இருக்கக்கூடாது. இதுல செவ்வாய் கூட ராகு கேது மாந்தி இருந்தாலுமே உங்களுக்கு இடத்துல தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். செவ்வாயினுடைய சேர்ந்து இருந்தாலும் சரி, பார்வைகள்ல இருந்தாலும் சரி, சரியா? இப்படி இருந்தா மட்டும்தான் உங்க வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்குது, ஸோ அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றது உறுதியாகுது. இதுல வீடு அப்படின்னு எடுக்கும்போது சுக்கிரன் வருவாரு. வீடுனா சுக்கிரன், இது நிலம்னா செவ்வாய், நிலம்னா செவ்வாய், வீடு அப்படின்னா சுக்கிரன். வீடுனா சுக்கிரன். இன்னைக்கு வீடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாஸ்து முறைப்படி கட்டலன்னா நான் தோத்துருவேனா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இதுல உண்மை என்னன்னா, வாஸ்து முறைப்படி நீங்க கட்டலனாலும் நீங்க நல்லா இருப்பீங்க. அதே நேரத்துல எப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்தே தீரும் அப்படின்னா அந்த திசை காரகத்துவம், அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை. எக்ஸாம்பிளுக்கு ஈசானியம் எடுத்தா அங்க இருக்கிறது புதன் பகவான், வாயுன்னு எடுத்துக்கிட்டா அங்க இருக்கிறது கேது பகவான், நிருதின்னு எடுத்துக்கிட்டா அங்க இருக்கிறது ராகு பகவான், இந்த பக்கம் அக்னின்னு எடுத்துக்கிட்டா அங்க இருக்கிறது சந்திர பகவான். சோ உங்களுக்கு எந்த காரகத்துவம் எந்த நவகிரகத்தினுடைய இடத்துல பிரச்சனை இருக்குதோ அதனுடைய கிரக தசா புத்திகள் நடக்கும் பொழுது அந்த முழு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிருதி மூளை, இப்போ நிருதி மூளைன்றது ராகு மூளை. இப்போ ராகுவுடைய மூளை வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ராகுவினுடைய
புத்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை அது கொண்டு வந்து கொடுத்துரும். இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த இந்த வீட்டில் திடீர்னு என்னப்பா பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அது திடீர்னுலாம் வரல, ஆல்ரெடி எழுதப்பட்டது தான். அதனுடைய கிரக காரத்துவத்தினுடைய புத்தி நடக்கும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கணும்ன்றது தான் விதி. ஸோ நம்ம அதை அனுபவிச்சு ஆகணுன்றது விதி. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு நம்ம சரி பண்ணிக்கும் பொழுது அது நமக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆகி அந்த பிரச்சனை வந்து நம்மளால வெளியே வர முடியும். ஆனா இதுல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, வீடு வந்து பல லட்சங்கள் போட்டு கட்டுறாங்க, அது அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய சேமிப்பு, அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே போட்டு கட்டுறாங்க. ஆனா நான் எதுக்கு ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களே பண்றாங்க. ஆனா முடிவுல என்ன ஆயிடுது அப்படின்னா, ஏதோ ஒரு தவறுகள் வந்துடுது. அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடம்லாம் பிரச்சனை இருக்குங்க, இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லும்போது அதுக்கே 4-5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகுது. ஸோ அதுக்கு முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு அந்த பிளானை போட்டு வீடு கட்டியிருந்தா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ பண்றாங்க அப்படின்னா, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி ஒரு வீடு முழுசா கட்டி குடி போய் அந்த பிரச்சனைகளை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் கூப்பிடுறாங்க. வருமுன் காப்பதே சிறந்ததுன்றதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஸோ இதுல உங்க ஜாதகத்தின் படி பாருங்க, லக்னம் எங்க இருக்கோ அங்கிருந்து 4ஆம் வீடை பாருங்க. 4ஆம் வீட்டுல ராகு கேது மாந்தி தொடர்பு இருக்கான்னு பாருங்க. மாந்தி 7ஆம் பார்வையா பாக்குதான்னு பாருங்க. இந்த இடத்துல அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க. உங்களுக்கு 4ஆம் இடம் எந்த இடம்னு பாருங்க, அந்த இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பாருங்க. ஸோ அந்த இடத்துல அதிபதி கூட சந்திரன் கூட, இப்ப இந்த இடத்தோட அதிபதி சந்திரன் கூட கேது ராகு மாந்தி இவங்க 3 பேர் யாராவது ஒருத்தர் தொடர்பு இருக்காங்களான்னு பாருங்க. அதே மாதிரி இடக்காரகத்துவம், இடம்னா செவ்வாய். ஸோ அப்போ செவ்வாய் கூட ராகு கேது மாந்தி தொடர்பு இருக்கான்னு பாருங்க. வீடுனா சுக்கிரன் கூட வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது மாந்தி தொடர்பு இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணுமோ அந்த சொல்யூஷன் நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினந்தோறும் பார்க்க பாசிபிள் தான் 68 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.